என்ன நம்மளுக்கு ஈமான தந்திருக்கிறான். நம்ம கேட்டோ கேட்காமலையோ, ஏன்னா நாத்திகவாதியா இருந்தா என்னன்னு சொன்னா நம்ம விளங்கிருக்க மாட்டோம். நல்லா பாதுகாக்கணும், நல்லா நம்மளை பாதுகாத்துக்கலாம். முஸ்லீம் அல்லா நம்ம இருந்திருந்தா விளங்கிருக்க மாட்டோம், அந்த கொள்கையிலே இருந்திருப்போம். அல்லா நம்மளை பாதுகாத்துக்கலாம். இஸ்லாத்திலே இருந்து குழப்பம் செய்யற கூட்டத்தை விட்டு அல்லா நம்மளை பாதுகாத்து இருக்கிறான். அல்லா அதை விட்டு நம்மளை பாதுகாத்து இருக்கிறான். நம்ம பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த ராஜபாட்டையில் தான் நாம் பயணிக்க வேண்டும், இந்த நிலையை நீடிக்க வேண்டும் என்கிற ஒரு கவலையின் அடிப்படையில் தான் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தாய்மார்கள், சகோதரிகள், உங்களுக்கு மார்க்கம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். காரணம், ஆண்கள் ஜும்மாவுடைய தொழுகைக்கு வர்றாங்க, மற்ற நேர தொழுகைக்கெல்லாம் வர்றாங்க, மார்க்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, இன்னும் நிறைய கிதாபுகள் எடுத்து படிக்கிறாங்க. பெண்களாகப்பட்ட நீங்கள் பாவம், காலம் பூரா கணவனுக்கு சேவை செய்யணும், பிள்ளைங்களை பார்த்துக்கிறணும், அடுப்படியிலே இருக்கணும், வீட்டை பார்த்துக்கிறணும், இப்படியே உங்களுடைய வாழ்க்கையை கழிவதனால மார்க்கம் தான் என்னென்றே சொல்லாம ஆயிடும். அந்த குற்றத்திற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது என்கிற ஜமாத்தினுடைய கவலையில் தான் இந்த ஏற்பாடு. நம்முடைய ஊருடைய பெண்கள் முன்மாதிரி பெண்மணிகளாக, சுற்று வட்டார கிராமங்களிலும் முன்மாதிரி பெண்மணிகளாக உருவாக வேண்டும். ஈமான் நிரம்பிய, இஸ்லாம் நிரம்பிய முஸ்லிம் பெண்களாக உருவாகணும். காரணம், இன்னைக்கு நம்மளோட இடத்துல ஈமான் பலகீனமா போயிடுச்சு. இன்னைக்கு காலம் நம்மளை அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. இன்னைக்கு சினிமாவில் பார்க்குற மாதிரி, சீரியல்ல பார்க்குற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அது யதார்த்தமாகவே எல்லாருக்கும் அமைஞ்சிருச்சு. சினிமாவில் பார்க்குற ஹீரோயினி மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறணும், சீரியல்ல பார்க்குற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை போய் பாருங்க, அத்தனை பேர் சூசைட் பண்ணி சாகிறான். கற்பனையில மிதக்கிறான், நம்மளையும் மிதக்கணும்னு நினைக்க வைக்கிறான். ஆனால் அவனுடைய நிஜ வாழ்க்கையில சூசைட் பண்ணிக்கிறாங்க. எத்தனை ஹீரோ சூசைட் பண்ணியிருக்கிறான், எத்தனை ஹீரோயின்கள் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை சீரியல் நடிகைகள் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. எதனால? நிஜ வாழ்க்கைக்கு கற்பனை ஒத்து வராது. இன்னைக்கு சினிமாவையும் சீரியலையும் பார்த்துட்டு நம்முடைய வாழ்க்கையை அதோட நம்ம ஒப்பிட்டுக்கிறோம். ஈமானம் மறந்துட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கேட்காமலோ கேட்டோ அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்த இந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனால இது போன்ற நிகழ்வுகள், காரணம் இஸ்லாத்தை ஒன்று தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் படித்து தெரியணும். நம்ம படிப்போமா? அதுக்கு நமக்கு நேரம் இருக்கா? இல்லை. அல்லது கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இது போன்ற நிகழ்வுகளை அதனால்தான் நம்ம இங்கே ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இங்கே நம்ம பேசுறது வெளியில் எங்கேயுமே வளர்ந்தாரு, இந்த மதரசாக்குள்ள கட்டடத்தில் வந்துதான். இன்னும் நிறைய தாய்மார்கள் அதான் பயம் தான் வெளியில் வளர்ந்துரு. செவிமொழியாக கேட்பதை விட அந்தந்த ஸ்பாட்ல இருந்து கேட்கிற பொழுது கல்வியுடைய அல்லாஹ் தஆலா ஒரு தாக்கத்தை வச்சிருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுப்பறையில் சஹாபாக்கள் இருந்தாங்க. நபி சொன்னதான் கேட்டாங்க. நம்மளும் நபி சொன்னதை கேட்டு செய்கிறோம். நம்ம சஹாபாக்களோட ஈடுபாடாயிர முடியுமா? ஒத்து பெற முடியுமா? அவங்களுக்கு நிகராயிர முடியுமா? முடியாது. ஏன்? நபியினுடைய சபையில் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். இப்ப பாருங்க, வெளியில நம்ம உட்காந்து வீட்டில் உட்காந்து கேட்கறதுக்கு, இங்க உட்காந்து கேட்கறதுக்கும் நம்முடைய ஈமான் மெருகேறும், நம்முடைய ஈமான் வலுப்பெறும், நம்முடைய ஈமான் இன்னும் அதிகரிக்கும். அதனாலதான் இதே மாதிரி சங்கமிக்கணும், நம்முடைய ஈமானை புதுப்பிச்சுக்கிறணும். நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய ஈமான்ல பலகீனமா இருக்கிறோம், இந்த ஈமான் எப்படியாப்பட்ட பாரம்பரியத்தில் வந்தது, இந்த ஈமானுக்கான யார் யார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு தெரியணும். இஸ்லாமிய வரலாறுகளை தெரியணும், நம்முடைய பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ரொம்ப இல்லாட்டியாலும் குறைஞ்சபட்ச நாலேஜ், இஸ்லாமிய அறிவையாவது தெரிஞ்சுக்கிறணும் என்கிற அடிப்படையில் தான் இந்த மாதிரியான ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கு. காரணம், எத்தனையோ செய்திகளை நீங்க செவிவழியில கேட்டிருப்பீங்க, எத்தனையோ செய்திகளை செவிவழியில கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு புதுவிதமான மாற்றங்கள் எல்லாம் உருவாகி எத்தனை விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அவைகள் எல்லாம் சரியானா? அதுவெல்லாம் அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய ரசூலாலும் அங்கீகரிக்கப்பட்டதா அல்லது அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய ரசூலாலும் எச்சரிக்கப்பட்டதா என்பது போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்காகவும் தான் இது போன்ற ஏற்பாடுகள். அருமையானவர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, முதல்ல நாம யாரு,
எப்படியாப்பட்ட உயர்ந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம். காரணம், இஸ்லாத்தை விட ஒழுக்கத்தை எந்த சமயத்தாலும் போதித்து விட முடியாது. இஸ்லாத்தை விட மிகச்சிறந்த வாழ்வுதனை உலகத்தில் எந்த சமயத்தாலும் காட்டிவிட முடியாது. நபி அவர்களை போன்ற சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மனிதரை உலகத்தில் எங்கும் காட்ட முடியாது. அப்படியாப்பட்ட சிறந்த ஒரு வாழ்க்கையை, சிறந்த ஒரு ஒழுக்கவியலை, சிறந்த ஒரு வாழ்வியலை நம்ம இருக்கிறோம். அதை நம்ம இன்னைக்கு கடைபிடிக்கிறது இல்லை. அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆக நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமானை வலுவுள்ள ஈமானாக நம்ம மாற்றிக்கிறோம் என்கிற அடிப்படையில் தான் நம்ம ஒன்று சென்றிருக்கிறோம். மட்டுமின்றி நம்முடைய சந்ததிகளுக்கு நல்ல ஒரு வழியை காட்டிட்டு போயிடணும். நான் மூத்தா போனாலும் என் பிள்ளை நேரிய வழியில இருப்பான், தொழுவக்கூடியவனாக இருப்பான். காரணம், தாய்மார்களின் சகோதரியை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு ஊரின் முன்னேற்றம், சிறந்த ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டுமானால் தாய்மார்களாக, சகோதரிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் மனசு வைக்கணும். காரணம், இன்னைக்கு உலகம் இஸ்லாம் முழுக்க வியாபிச்சிருக்கு. நீங்க எந்த நாட்டை எடுத்துக்கிறீங்க, அமெரிக்காவில் இஸ்லாம் இருக்கு, சைனாவில் இஸ்லாம் இருக்கு, ஜப்பான்ல இஸ்லாம் இருக்கு, இந்தியாவில் இஸ்லாம் இருக்கு. உலகத்தின் எல்லா மூலை முடுக்குகளிலும் இஸ்லாம் போய் சேர்ந்துருச்சு. இதற்கு பின்னணியிலே எந்த அளவுக்கு சஹாபாக்கள் இருக்கிறார்களோ அது போன்றுதான் சஹாபிய பெண்மணிகளும் இருக்கிறார்கள். வெறுமன சஹாபாக்களை மாத்திரம் கொண்டு இஸ்லாம் எழுப்பப்பட்டதல்ல, சஹாபிய பெண்மணிகளை கொண்டும் இஸ்லாம் நிரப்பப்பட்டது. வெறுமனை இறை நேசர்களை கொண்டு மட்டுமல்ல, ஆண்களை கொண்டு மட்டுமோ இஸ்லாம் எழுப்பப்படவில்லை. இந்த இஸ்லாம் என்கிற கட்டடம் எழுப்பப்பட காரணம் இறை நேசர் பெண்மணிகளும் தான். சஹாபாக்களை போல, ஆண்களை போல சஹாபிய பெண்மணிகளுடைய தியாகமும், இறைநேசர்களான ஆண்களை போல இறைநேசர் பெண்களுடைய தியாகங்களும் இந்த இஸ்லாம் இன்று விருட்சம் எடுத்திருக்கிறதே இல்லையா, இதற்கு பின்னாலே இருக்கிறது. இந்த இஸ்லாத்தை கட்டமைத்ததனுடைய பின்னணியில் பெண்களுடைய பங்கு மகத்தானது. அதனால் தான் பெண்களுக்கு இஸ்லாம் எல்லா பருவத்திலும் அவர்களுக்குரிய சிறப்புகளை வழங்குகிறது. பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பெண் மனைவியாக ஆனாலும் சரி, அல்லது தாயாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் பெண்களுக்குரிய மரியாதையை இஸ்லாம் முழுக்க முழுக்க வழங்குகிறது. எனவே பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஊரினுடைய தூண்கள் எவ்வாறு இளைஞர்களாக இருப்பார்களோ அது போன்ற தூண்கள் பெண்களாக இருக்கிற நீங்கள் மனது வைத்தால் ஊரை முன்னேற்றவும் முடியும். நீங்கள் மனம் வைத்தால் இந்த ஊரை சிறந்த ஒரு கட்டுப்பாடு உள்ள இஸ்லாமிய கட்டுப்பாடு நிறைந்த ஒரு ஊராக உங்களால் உருவாக்கி தர முடியும். காரணம், ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்களை விட பெண்களாக இருக்கிற நீங்கள் தான் நிறைவாக இருக்கிறீர்கள். வீட்டில் ஆம்பளையா போய் இருக்கிறாங்க, நம்ம அம்மா தானே இருக்கிறாங்க, அல்லது நம்முடைய அக்கா தங்கச்சி தானே இருக்கிறாங்க, அல்லது நம்முடைய மனைவி தானே இருக்கிறாங்க. வீட்டில் அதிகமான நேரம் இருப்பது நம்முடைய பெண்கள் தான். ஆண்கள் ஒன்று வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, அல்லது வெளியூருக்கு வேலைக்கு போயிடுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களாக இருக்கிற நீங்கள், அல்லது சகோதரியாக இருக்கிற நீங்கள், அல்லது மனைவியாக இருக்கிற நீங்கள் மனம் வைத்தால்தான் மிகச் சிறந்த ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியும். இல்லை, என்னால முடியாது, நான் என்ன பண்ண முடியும், நான் இப்படி இந்த ஊரை மாற்ற முடியும் நீங்க நினைக்க கூடாது. ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய வீட்டில் உள்ளவங்களை சரி செஞ்சுட்டா போதும். ஒவ்வொருத்தவங்க அவங்க வீட்டில் உள்ள குப்பையை சுத்தம் செஞ்சுட்டா என்ன ஆயிடும், ஊரே சுத்தமாயிடும். ஊரையை சுத்தப்படுத்துறா ஊரே போய் சுத்தப்படுத்துறது இல்லை. நம்முடைய குடும்பத்தில் உள்ள வீட்டில் உள்ள குப்பையை சுத்தப்படுத்திட்டா ஊரை நெஞ்சிடும், சுத்தமாயிடும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கணவனையோ தந்தையையோ சகோதரனையோ மகனையோ சரிப்படுத்திட்டோம்னு சொன்னா ஊரு சரியாயிடும். எனவே ஒவ்வொரு பெண்களும் நீங்கள் நினைத்து வச்சுக்கிற இந்த மஜ்லிஸில் நீங்கள் கொண்டு போகக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல்லுக்கும் ராய் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள்,
நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பொறுப்பு பற்றி வினவப்படுவீர்கள். அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களை கேட்பான். ஜமாத்தே அவங்களுக்குரிய கடமை, அவங்க பொறுப்புதாரிகள் இதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு தந்துட்டாங்க, அவங்க தப்பிச்சுக்குவாங்க. நீங்கள் உங்களிடத்தில் செய்தி வந்து சேருது, உங்களுடைய குடும்பத்தை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது என்கிற செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. உங்களுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சு. இனிமேல் உங்களுடைய பொறுப்பு தான். பெண்களாகப்பட்ட நீங்கள் பொறுப்புதாரிகள். மரணத்து ராயத்தின் என்றார்கள் முகமது ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவன் வீட்டினுடைய பொறுப்பாளி என்றார்கள். ராயத் என்ற வார்த்தைக்கு ஆடு மேய்க்கிறார்கள் தான் ராயத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆடு மேய்க்கிறாரா இல்லையா? ஆடு மேய்க்கிறவரு ஒரு 100 ஆடு மேய்க்கிறார். 100 ஆட்டுல 99 ஆடு வந்துருச்சு. ஒரே ஒரு ஆடு மட்டும் நெஞ்சிருச்சு, தூர விலகி ஓடி போயிருச்சு. அதான் 99 இருக்கேன், ஒன்னே ஒன்றான் போச்சுன்னு விட்டுருவாரா? அதை பிடிச்சி விட்டுறாரா இல்லையா? அதே போன்றுதான் பெண்ணாகப்பட்ட நீங்கள், தாய்மார்களாக, சகோதரிகளாக, மனைவிகளாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய தந்தையையும் சரி, அல்லது உங்களுடைய கணவனையும் சரி, உங்களுடைய பிள்ளையையும் சரி, உங்களுடைய சகோதரனையும் சரி நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அவர்களை சரிபடுத்த வேண்டியது, ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு விஷயத்திலும் சரிபடுத்த வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. காரணம், பொறுப்பு, வீட்டினுடைய பொறுப்பை நிர்வகிப்பவர்கள் நீங்கள் தான். வீடு முழுக்க உங்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்கு. எனவே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் உங்களுடைய பொறுப்பை சார்ந்தவர்கள் தான். அவர்களை நீங்கள் மனம் வைத்தால் திருத்த முடியும். அவர்களுக்கு மிகச் சிறந்த ஒரு முன் உதாரணமாக இருக்க முடியும். எனவே இங்கிருந்து நீங்கள் விடைபெறுகிற பொழுது கொண்டு போகிற ஒரே செய்தி, என்னுடைய குடும்பத்திற்கு நான் பொறுப்புதாரியாக இருக்கிறேன், என்னுடைய வீட்டுக்கு நான் பொறுப்பாளியாக இருக்கிறேன். என் புள்ள தொழுகலையா, இன்ஷா அல்லாஹ் இனிமேல் தொழுகையாளியாக மாற்றுவேன். என்னுடைய கணவன் தொழுகலையா, என்னுடைய கணவனை தொழுகையாளியாக மாற்றுவேன். என்னுடைய தந்தை தொழுகலையா, தொழுகையாளியாக மாற்றுவேன். மார்க்கத்தை சொல்றதுக்கு வெட்கம் இல்லை, சத்தியத்தை சொல்றதுக்கு நாணப்படக்கூடாது. ஹக்கை எங்கிருந்தாலும் சொல்லி ஆக வேண்டும். நாளை மறுமையில் அண்ணா அவர்களை நரகத்தில் தண்டிக்கிறதுக்கு நம்ம ஏற்றுக்கிறோமா? அவங்க நாளை மறுமையில கஷ்டப்படும் நம்ம விரும்ப மாட்டோம் தானே? ஏனால் உலகத்தில் இருக்கிற பொழுதே அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தை கண்காணிக்கணும். ஒவ்வொரு ஆணையும், குறிப்பா நம்முடைய பிள்ளைங்கள் விஷயத்துல தாய்மார்கள் நீங்கள் கவனம் எடுக்கணும். ஒவ்வொரு தாய்மார்களும் தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும். காரணம், இந்த பிள்ளைக்காண்டி எத்தனை பேர் தவம் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாதிப்பை உலகத்தில் அவங்க அடைகிறாங்க தெரியுமா? எல்லாம் அவர்களுக்கு சிறந்த சாரியான குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிற அண்ணா நம்மவர்களுக்கு நம்முடைய குழந்தைகளை பராமரிக்கிற பாக்கியத்தையும் தரணும். பிள்ளைங்க விஷயத்துல கவனம் செலுத்தணும். நம்முடைய பிள்ளை சரியா இருக்கிறானா, நம்முடைய மகள் சரியா இருக்கான், யார்கிட்ட நம்முடைய பிள்ளை பேசுறான், நம்முடைய மகள் யார்கிட்ட பேசுது, யார்கிட்ட பழகுது, எல்லா விஷயத்தையும் கண்காணிக்கணும். பெண்கள் என்பவர்கள் பேதைகளாக இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளை நம்ம ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நம்ம பிள்ளை யார்கிட்ட போன்ல பேசுது கவனிக்கணும். நம்ம பையன் யார்கிட்ட போய் ஊர் சுத்திட்டு வரான், யாரோட ஊர் சுத்துறான் கவனிக்கணும். அந்த விஷயத்தில் பேதைகளாக பொடுபோக்குத்தனமாக இருந்தால் நம்முடைய பிள்ளை நம்மளை ஏமாத்திடுவாங்க. கடைசியில நஷ்டப்பட்டு ஒன்றும் ஆகாது. அதனால ஆரம்பத்திலே நாம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இது சந்தேகம் என்கிற பார்வையில வராது. காரணம், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம், அவங்களுக்கு எல்லாம் ஏராளமான அறுப்புடைகளை கொடுத்தான். அத்துணையும் அனுபவிச்ச அவங்க கடைசியில் அவங்க கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நாங்க அல்லாவை நேரில் பார்க்கணும்டா, அல்லாவை நேரா பார்த்தா நாங்க ஏத்துக்கிறோம், தயார் அப்படின்னா. எத்தனை ஞாபகத்துக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டது தெரியுமா? நம்மளே இன்னைக்கு உழைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், சாப்பிட்றதுக்கு எவ்வளவு உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம். எத்தனை பேர் கஷ்டப்படாங்க. ஆனா அவங்களுக்கு வானத்திலிருந்து உணவு இறங்குச்சு, மண்ணு செல்வாங்கிற உணவு இறங்கி
வானத்திலிருந்து இறங்கிட்டே இருக்கும், சாப்பிட்டுக்குவாங்க. அவங்க விவசாயம் செய்ய தேவையில்லை, சாப்பிட உழைக்க தேவையில்லை, இருக்கிற இடத்துல உட்காந்துக்கலாம். வானத்திலிருந்து உணவு இறங்கிட்டே இருக்கு, சாப்பிட்றதான் அவங்க வேலை. இன்னைக்கு மாதிரி நிறைய இதெல்லாம் பார்த்த பின்னாடி கூட அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் அல்லாஹ்வை நேரில் பார்த்தா ஏற்றுக்கிறோம். சரி, அண்ணாக்கு அனுமதி கேட்டாங்க. அண்ணா சரி கூட்டிட்டு வாங்கன்னு அண்ணா அனுமதி கொடுத்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆர்வத்துல யாரை பார்க்க போறோம்? அல்லாஹ்வை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஆர்வத்துல முன்னாடி போயிட்டாங்க. எல்லாரும் பின்னாடி நினைஞ்சிட்டாங்க, அவசர அவசரமா வேகமா போயிட்டாங்க. இவங்களுடைய கூட்டம் பின்னாடியே வருதா இல்லையா? அந்த கூட்டத்தில் ஒருத்தன் சாமிரின்னு ஒருத்தன் இருக்கான். யாரு? சாமிரின்னு ஒருத்தன் இருக்கான். அந்த சாமி என்ன பண்ண தெரியுமா? இவங்க ஊரை கடந்து வரையில சில ஊர்களை கடந்து வர்றாங்க. அந்த ஊர்ல காளை மாடு இருக்கு பாருங்க, காளை மாடு. அந்த மாடை பெரிய பெரிய சிலையா வச்சு வணங்கினாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு யோசனை வருது, நம்முடைய கடவுள் இந்த மாடு தான் நல்லா இருக்குங்க, நம்முடைய கடவுள் எல்லாரும் இப்படிதான் வணங்குறாங்க, இந்த மாதிரி நம்முடைய கடவுள் என்ன நல்லா இருக்குமே நினைச்சிட்டு வரையிலேயே இந்த சாமி என்ன பண்ணுனா அதுதான் சரியான சாதனமா பயன்படுத்திக்கிட்டு எல்லாத்தையும் யார் யாருக்கெல்லாம் தங்கத்தோ கொண்டாங்கன்னா எல்லாரும் தங்கத்தை கொண்டாந்தாங்க. ஒரு குழியை தோண்டி எல்லாரும் அதை போடுங்கன்னா எல்லாரும் அந்த குழியில தங்கத்தை போட்டாங்க. அந்த தங்கத்தை எரிச்சா அந்த தங்கம் என்ன உருவிமா இல்லையா? அந்த உருவி போன அந்த தங்கத்தை எடுத்து அப்படியே காலை மாடமா செஞ்சான். காலை கண்டுபிடி மாதிரி செஞ்சான். செஞ்சுட்டு அவன் கையில ஒரு மண் இருந்துச்சு. அந்த மண் என்ன மண்ணுன்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க வருவாங்க. இப்ப நபியை பார்க்க வந்தாங்கல்ல அஜி கொண்டுக்கிட்டு, அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறதுக்கு வரையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய குதிரை இருக்கு பாருங்க, அந்த குதிரை காலடிப்பட்ட இடம் பார்த்தா அப்படியே செடி முளைக்காது. அந்த இடத்துல அப்படியே உயிர் பெற்று செடி முளைக்கும். அந்த மண் அள்ளி வச்சுக்கிட்டான். இப்ப இந்த தங்கத்தாலான இந்த காலை கண்டுபிடி செஞ்சானா இல்லையா, அந்த மண்ணை தூக்கி அதில் போட்டான். போட்ட உடனே அந்த கண்டுபிடி கத்த ஆரம்பிச்சிச்சு. போட்ட உடனே என்னாச்சு? கண்டுபிடி கத்த ஆரம்பிச்சிச்சு. இவங்க எந்த மனநிலையில இருக்கிறாங்க? இந்த மாதிரி காலமாடு மாதிரி நம்ம அண்ணா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நிலையிலே இருக்கிறாங்க. சாமி இந்த வழியை காட்டி விட்டாங்க இல்லையா? உடனே சுத்தி இருந்தவங்கெல்லாம் அல்லாவதான் பார்க்க போறாங்க. அதுக்கு முன்னாலேயே இவன் வழி எடுத்து விட்டதுனால இது கத்த வலிக்கிட்டா இல்லையா? ஆனா இதை குரான்ல சொல்றான். இதை நான் கதை சொல்லல, குரான்ல இருக்கக்கூடிய சம்பவம் இது. உடனே குரான்ல சொல்றான். உடனே அது கண்டுபிடி மாதிரி கத்த ஆரம்பிச்சிச்சு. இதுதான் உங்க கடவுள். இப்ப நசிய மூசா மறந்துட்டாருப்பா, இதான் உங்க கடவுள் பாருங்கன்றவனு எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வந்தாங்க. இந்த விஷயத்தை பத்தி அண்டாவப்பட்டாங்க. இந்த வரலாறு எதுக்கு நான் இதை சொன்னேன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போனாங்களா இல்லையா? ஆர்வம் இதுல முன்னாடி போயிட்டாங்க. ஆனா வர்ற வழியில இந்த கூட்டத்தை யாருக்கு எடுத்து விட்டா? சாமி எடுத்து விட்டா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கவனம் இழந்ததின் விளைவு அந்த கூட்டத்தையே அப்படியே சாமி எடுத்து விட்டா. அதே மாதிரி தாய்மார்களாக இருக்கிற நீங்க உங்களுடைய வீட்டுல நீங்க தான் பொறுப்பாளி. நீங்க கொஞ்சம் கவனம் சிதறினீங்கன்னு சொன்னா உங்க மகனை உணர்த்தவன் ஃப்ரெண்டுங்கிறவன் கூட்டிட்டு போய் கற்றுக்கணும். நம்முடைய மகன் யாரோட பழகுறான், அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் தொழுகையாளியா இருந்தா நம்ம பிள்ளை கண்டிப்பா ஒரு நாள் தொழுகிறோம். அவன் குடியாரனா இருந்தா நம்ம பிள்ளைய ஒரு நாள் குடிச்சு தருவோம். நல்லா பாதுகாக்கணும். அப்ப நம்முடைய பிள்ளைகள் யார்கிட்ட பழகுறாங்க, அதே மாதிரி நம்முடைய மகள்கள் விஷயத்திலும் என் ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தேகம்